ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை இப்போ நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். ஒரு நிமிஷம் நின்று நீங்கள் இந்த ஜெபத்தை கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புறப்பட்டு போகலாம். வேதத்தில் வாசிக்கும் போது மத்திய 29ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு அவ்விடமிட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டுக்கு வந்தபோது அந்த 2 குருடர் அவ்விடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்கள் கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. உடனே அவர் கண்கள் திறக்கப்பட்டது. எவ்வளோ அருமையான காரியங்கள் பாருங்கள். குருடர்கள் ஆண்டவருக்கு பின்னால் வர்றாங்க, ஆண்டவரை கூப்பிடுறாங்க. ஆண்டவருக்கு மனம் இறங்கினார். ஆண்டவர் தயவாய் அவங்களோட கூட அந்த மக்களுக்கு இரக்கம் பாராட்டி அவர் கண்களை பார்த்து அதை பேச ஆரம்பித்தார். ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. இன்றைக்கி மனசில் விசுவாசத்தை கூட்டி வச்சுக்கிட்டு, எனக்கு அற்புதம் நடக்கணும், இந்த வழி திறக்கணும், இந்த வாசல் திறக்கணும் அப்படின்னு ஒருவேளை பார்வையில் கூட உங்களுக்கு குறைவு ஏற்பட்டு நல்லா பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போ கண்ணு மங்கலாகிருச்சு, எழுத்து தெரிய மாட்டேங்க பாஸ்டர், படிக்க முடியல, நான் வேலை செய்ய முடியல, பார்வை குறையுது, டாக்டர் கண் ஆப்ரேஷன் பண்ணுறாரு, என்ன செய்கிறதுன்னு கேட்குறீங்க. கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொன்ன உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது அப்படின்னா, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, ஆண்டவரே நான் பார்க்கணும், நான் படிக்கணும் அப்படின்னா, அதே மாதிரி பார்க்குறதுக்கு படிக்கிறதுக்கு அந்த கண்களை தேவன் திறப்பா. இன்றைக்கு அற்புதம் செய்வார் ஆண்டவர். கவலைப்படாதீங்க. அவருடைய வல்லமை அளவிட முடியாது. இன்றைக்கி கண்கள் திறக்கப்படுறது மாத்திரமில்லை, உங்கள் வாழ்க்கையில் எந்த கதவுகள் திறக்கப்படலை, எந்த வாசல் திறக்கப்படலை. தை பிறந்தால் வழி பிறக்குனாங்களே, ஒரு வழி எனக்கு திறக்கலையே ஆண்டவரே, எனக்கு ஒரு வேலை கிடைக்கலையே, எனக்கு ஒரு திருமணம் ஆகலையே அப்படின்னு ஒரு வேலை இருக்கலாம். கண்கள் திறக்கப்படுறது மாத்திரமில்லை, உங்களுக்கு வாழ வழி திறக்கப்பட ஆண்டவர். ஒரு கம்பெனியில் ஒரு கதவு உங்களுக்கு திறக்கப்படும். வேலைக்கு வா மகனேம்பாங்க, நீங்கள் வேலைக்கு போவீங்க. ஒரு ஸ்கூலில் இடம் கிடைக்கலையா, அந்த ஸ்கூலில் கதவு திறக்கப்படும், நீங்கள் ஸ்கூலுக்கு படிக்க போவீங்க. எந்த இடத்துல உங்களுக்கு வழி திறக்கலை, இல்லை வெளிநாட்டுக்கு போக எனக்கு முடியல பாஸ்டர், அதுக்கு ஆண்டு வாசல் திறப்பாரா? கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு, ஃபாரின் போகிறதுக்கு ஒரு வாசலை திறப்பார். அற்புதம் செய்வார் ஆண்டவர். அப்போ கண்களை திறந்த ஆண்டவர் உன் காதுகளை திறப்பார், உன் வாயை திறப்பார், உனக்கான எல்லா காரியங்களையும் அவர் திறப்பார். உங்களுக்கு ஒரு வாசல் திறக்கப்படும், உங்களுக்கு ஒரு கம்பெனி திறக்கப்படும், உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அப்போ திறக்க வேண்டும். ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உங்கள் சித்தமானபடி எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். செபிப்பீங்களா? அந்த விசுவாசத்தோடு செபிங்க, ஆண்டவர் நிச்சயமாக அற்புதம் செய்வார். செம்மல்லாம் ஆண்டவரே, அருமையான உங்களுடைய மகனுக்காக ஜெபிக்கிறேன், உங்களுடைய மகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு எல்லா வாசலும் அடைபட்டு போச்சு, பார்வையில்லாத நிலைமை ஒரு குருடன் இருக்கிற மாதிரி ஆண்டவரே நான் இருக்கிறப்பா, எனக்கு ஒரு வழி தருங்கப்பா, எனக்கு ஒரு வாசலை தருங்க ஆண்டவரே, எனக்கு வரத்தோடு இருக்காங்க உங்களுக்கு இறங்கப்பா. முதலாவது அவங்க கண்கள் திறக்கப்படுவதாக சாமி. கண்களில் காணப்படுகிற பார்வையில்லாத நம்ம மாறணும் ஆண்டவரே, கண் மங்களாக இருக்கிறது மாறணும் ஆண்டவரே. கர்த்தாவே, மாலைக்கண் வியாதி மறையணும் ஆண்டவரே, கண்ணில் இருக்கிற பிரச்சனை மாறணும் ஆண்டவரே, கண் நல்லா திறக்கப்படும்படியாக நீ கிருபை செய்வீராக. அது மாத்திரமில்லை ஆண்டவரே, அவங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக சாமி. ஆண்டவரே, வேதத்துக்கு ரகசியங்களை காணும்படி என் கண்களை திறந்தரலும் என்று தாவீது ஜெபித்தது போல உங்களுடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணுவாங்கப்பா. அவங்க வேதத்து ரகசியங்களை காணும்படி அவங்க கண்களை திறந்தரலும் சாமி, அவங்க கண்களை திறந்தரலும் ஆண்டவரே. அப்பா மாத்திரமில்லை, அவங்களுக்கு ஒரு வாசலை தரங்க, அவங்களுக்கு ஒரு கம்பெனி கதவை தரங்க, அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்க வழி தரங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாத வாசல் திறக்கப்படுவதாக, ஒரு ஆசீர்வாத வாசல் திறக்கப்படுவதாக. எப்பத்தான் என்று ஆண்டவரே சீசர் சொன்னபோது, அப்பா நீ எப்பத்தான்னு சொன்னீங்கல்லப்பா, திறக்கப்படுவாயாக. இன்றைக்கி எப்பத்தான்னு சொல்லுகிறேன் ஆண்டவரே, அவர்களுக்கு திறக்காத கதவுகள் திறக்கப்படுவதாக.
திறக்காத காரியங்கள் திறக்கப்படுவதாக, திறக்காத காது திறக்கப்படுவதாக. ஆண்டவரே ஆசீர்வதி ராஜா, ஆசீர்வதியும், அற்புதம் செய்யுங்கப்பா. கண்களை நீ திறக்கிறக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்வார். அவங்களுக்கு ஒரு வாசலை திறப்பார். ஆண்டவர் எப்பத்தான் என்ன சொன்னாங்க, திறக்கப்படுவாயன்னு சொன்னார். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு நல்ல ஏசப்பா நின்று எப்பத்தாங்கிறாரு, நிச்சயமாக எல்லாம் திறக்கப்படும். எல்லா சூழ்நிலைகளும், எல்லா தேசமும் உங்களுக்கு திறக்கப்படும். எல்லா பள்ளிக்கூட, கம்பெனி, எங்கே நீங்கள் பிரயாசப்படுறீங்களோ அந்த இடத்துல இதுவரை திறக்காத கதவை திறக்கும். வாழ வழி திறப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம்.